ஹாய் வணக்கம் நண்பா, வெல்கம் டு டெக் யூடியூப் சேனல். நாங்கள் இந்த வீடியோவில் ஷியாமாக்கல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு கம்பெனி என்று சூஸ் பண்ணுறது, அதே நேரம் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிருக்க கம்பெனியில் எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு அதிகமான ரிட்டர்ன் கிடைக்கும், எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபாக இருக்கும்னு சொல்லி எப்படி அனலைஸ் பண்ணுறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். ஷியாமாக்கல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ண 3 விதமான அனாலிசிஸை மேற்கொள்ளணும். ஒன்று ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், ரெண்டாவது டெக்னிக்கல் அனாலிசிஸ், மூன்றாவது சென்டிமெண்ட் அனாலிசிஸ். பேசிக்காக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமோ, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண எனக்கு எந்த அளவு ரிட்டர்ன் கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் கம்பெனியை ஃபில்டர் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை மேற்கொள்வீங்க. ஒன்ஸ் அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் கம்பெனியை செலக்ட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் சென்டிமெண்ட் அனாலிசிஸ். இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நேரத்தில் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகணும், அதே நேரம் எப்போ மார்க்கெட்லேருந்து எக்ஸிட் ஆகணும்னு சொல்லி எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு அனாலிசிஸும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 3 டாப்பிக்கையும் கவர் பண்ணிடாது. ஸோ ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை ஃபோக்கஸ் பண்ணுவோம். இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா மெயினாக 4 ரேஷியோ நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணணும். இபிஎஸ், பிஇ ரேஷியோ, டிஇ ரேஷியோ, ROE. இந்த 4 ரேஷியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணணும். அதை விட இன்னும் கொஞ்சம் ரேஷியோஸ் இருக்குது. ஸோ இவ்வளோத்தையும் பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபண்டமெண்டல்ஸில் மேற்கொள்ளணும். நெக்ஸ்ட்டாக இந்த ரேஷியோஸ் எல்லாத்தையும் வச்சு எப்படி நாங்கள் கம்பெனியை ஃபில்டர் பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். இந்த ரேஷியோ எல்லாத்தையும் நீங்கள் இன்டெப்த்தாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா கூகுளில் ஃபைனான்ஸ் ஆர்டிகல் இருக்கும். ஸோ அதை ரெஃபர் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டி யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா CMA சார்ட்டட் மாதிரி கோர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுற சேனல்ஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறது மூலம் உங்களுக்கு இன்டெப்த்தான நாலேஜ் எடுத்துக்கொள்ளலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா EPS, அதாவது ஏர்னிங் பெர் ஷேர். பேசிக்காக இந்த EPS என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஷேரால் அந்த குறிப்பிட்ட கம்பெனி எவ்வளோ ஏர்ன் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்குறதா பார்த்தீங்கன்னா EPSன்னு சொல்லுவோம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா நான் 2 கம்பெனி எடுத்திருக்கேன், ஜோன் கீல்ஸ் ஹோல்டிங் அண்ட் ACL கேபிள். அதில் பார்த்தீங்கன்னா 2020 2024 மட்டும் டேட்டாவை, அதாவது டம்மி டேட்டா கொஞ்சம் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜோன் கீல்ஸ் 2020ஆம் ஆண்டு ஒரு ஷேருக்கு 20 ரூபா ஏர்ன் பண்ணுது. அதே மாதிரி 2021ஆம் ஆண்டு ஒரு ஷேருக்கு 40 ரூபா ஏர்ன் பண்ணுது. 22 50 ரூபா, 23 60 ரூபா, 24 90 ரூபா. அதே நேரம் ACL கேபிள் பார்த்தீங்கன்னா 2020 ஒரு ஷேருக்கு 70 ரூபா ஏர்ன் பண்ணுது. அதே நேரம் 2021 50, 2022 40, 23 40, 24 10. இதில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஜோன் கீல்ஸ் ஏர்னிங் பெர்சன்டேஜ் இயருக்கு இயர் கூட்டிகிட்டு போகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜோன் கீல்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வரும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா EPSஐ அனலைஸ் பண்ணி ஒரு பெஸ்ட்டான கம்பெனியை சூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா PE ரேஷியோ, அதாவது ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ. பேசிக்காக இந்த PE ரேஷியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்பெனி 1 ரூபா ஏர்ன் பண்ண இன்வெஸ்டர் எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா PE ரேஷியோ. இப்போ உதாரணம் இதில் பார்த்தீங்கன்னா அதே 2 கம்பெனி ஜோன் கீல்ஸ் அண்ட் ACL கேபிள் எடுத்திருக்கேன். ஜோன் கீல்ஸில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர் 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் தான் கம்பெனி 1 ரூபா உழைக்கும், அதாவது 1 ரூபா ஏர்ன் பண்ணும். அதே மாதிரி ACL கேபிள் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர் 20 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா கம்பெனி 1 ரூபா ஏர்ன் பண்ணும். ஸோ இதில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ACL கேபிளை சூஸ் பண்ணலாம். பிகாஸ் ACL கேபிள் பார்த்தீங்கன்னா மினிமமாக 20 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினாலே உங்களுக்கு 1 ரூபா கிடைக்குது. பட் ஜோன் கீல்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் உங்களுக்கு 1 ரூபா கிடைக்கும். ஸோ அந்த 100 ரூபா பார்த்தீங்கன்னா ACL கேபிளில் போட்டிங்கன்னா நீங்கள் 5 ரூபா ஏர்ன் பண்ணலாம். பட் அதே நேரம் ஜோன் கீல்ஸில் 1 ரூபா தான் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா PE ரேஷியோ. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா DE ரேஷியோ, அதாவது டெப்ட் டு ஈக்விட்டி. பேசிக்காக டெப்ட் டு ஈக்விட்டின்ற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கம்பெனி எவ்வளோ பெர்சன்டேஜ் கடனில் இருக்குன்னு சொல்லி பார்க்குறதா பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ. இப்போ உதாரணம் இதில் பார்த்தீங்கன்னா ஜோன் கீல்ஸில் 10% கடன் இருக்குது. அதே நேரம் ACL கேபிள் பார்த்தீங்கன்னா 30% கடனில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜோன் கீல்ஸ் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான கம்பெனி. பிகாஸ் ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கடன் குறைவாக இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க லாங் டேர்மில் நல்ல ப்ராஃபிட் தருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ACL கேபிளுக்கு 30% கடன் இருக்குது. ஸோ நாங்கள் ஜோன் கீல்ஸை செலக்ட் பண்ணால் எங்களுக்கு ப்ராஃபிட் கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ROE, அதாவது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. இந்த ROE இந்த பேசிக் கான்செப்ட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுற மணியை வச்சு அந்த குறிப்பிட்ட கம்பெனி
எப்படி எஃபிஷியண்டாக ப்ராஃபிட் பார்க்குன்னு சொல்லி பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த ROE. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் கீல்ஸ் வந்து 30% ROEயோடு இருக்குது. அதே நேரம் ஏசியல் கேபிள் பார்த்தீங்கன்னா 60% ROEயோடு இருக்குது. அதாவது ஜோன் கீல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுற மணியை யூஸ் பண்ணி 30% லாபம் கிடைக்குது. அதே நேரம் ஏசிய கேபிள் பார்த்தீங்கன்னா 60% லாபம் கிடைக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண பெஸ்ட்டான கம்பெனி வந்து ஏசிஎல். பிகாஸ் ஏசிஎல் கம்பெனியோட ROE பார்த்தீங்கன்னா ஹையராக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அதில் ப்ராஃபிட் கிடைக்கும். அதை விட பார்த்தீங்கன்னா பிபி ரேஷியோ இருக்குது, ப்ரைஸ் டு புக், டிவிடெண்ட் யீல்ட் அதாவது வருமானம், நெட் அசெட் வேல்யூ, ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ, இன்ட்ரெஸ்ட் ரேட், எக்ஸ்சேஞ்ச் ரேட், LKR vs USD. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வால்யூம் இருக்குது, மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி பார்க்குறது இருக்குது. அதுக்கு அடுத்தது செக்டர் ஸ்பெசிஃபிக் ரெகுலேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரேஷியோ எல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டாக வந்து அந்த ரேஷியோவை ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லங்கா ஐஓசின்ற ஃபைனான்ஸ் ரிப்போர்ட்டை வந்து நாங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்வோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி வெப்சைட்டில் போய் அந்த சர்ச்சில் வந்து லங்கா ஐஓசின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அனுவல் ரிப்போர்ட்னு சொல்லி ஒரு கொலாம் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி அனுவல் ரிப்போர்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அனுவல் ரிப்போர்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே வந்து சர்ச்சில் வந்து சும்மா ROEன்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இன்சைட்ஸ் இருக்கும். ஸோ அதில் ROE பார்த்தீங்கன்னா 24, 25, 13 இருக்குது, 23, 24, 19 இருக்குது, 22, 23, 62 இருக்குது. அதே நேரம் வந்து 21, 22, 20 இருக்குது, 20, 21 வந்து 4 இருக்குது. ஸோ இந்த லங்கா ஐஓசி ROC பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் இல்லாமல் இருக்குது, பட் சின்ன குரோத்தும் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லா ரேஷியோவும் செக் பண்ணி டிசிஷன் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஃபைனான்ஸ் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேனுவலாக எல்லா ரேஷியோவுமே கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு டிசிஷன் எடுக்கணும். இந்த ப்ரொசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கொஞ்சம் கூட கன்சியூம் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு டிசிஷன் எடுக்கிறதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் வரலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து AI யூஸ் பண்ண போகிறோம். அதாவது நாங்கள் வந்து நோட் புக் எல்லாமே யூஸ் பண்ண போகிறோம். நோட் புக் எல்லாமே பார்த்தீங்கன்னா டேட்டா சோர்ஸ், அதாவது உங்களோட ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட் அப்லோட் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி இந்த ரேஷியோ எல்லாம் போட்டிங்கன்னா அது வந்து குயிக்காக டேட்டாஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு தரும். ஸோ அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து டிசிஷன் எடுக்கலாம். ஸோ அதை எப்படி செய்யறான்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக வந்து கூட நோட் புக் எல்லாமே ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா டேட்டா சோர்ஸில் வந்து ரிசோர்ஸ் அப்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க லங்கா ஐஓசி PLC இந்த அனுவல் ரிப்போர்ட் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஃபைலை கிளிக் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. சூஸ் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அப்லோட் ஆகிட்டுது. நெக்ஸ்ட்டாக வந்து இந்த ப்ரம் டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஷியோ எல்லாத்தையுமே ப்ரம்டாக ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த டாக்குமெண்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் எடுக்கிறேன், நீங்கள் தேவையான யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன். ஒன்று வந்து அனுவல் ரிப்போர்ட்டுக்குரியது, மற்ற ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா காலாண்டுக்குரியது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அனுவல் ரிப்போர்ட்டில் வந்து நாங்கள் பார்த்த PE ரேஷியோ, DE ரேஷியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அனுவல் ரிப்போர்ட்டில் வந்து மொத்தமாக 4 செக்ஷனாக பிரிச்சிருக்கேன். செக்ஷன் 1, 2, 3 வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஷியோ பற்றி கேட்டிருக்கேன். இந்த 4ஆம் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ப்ரீவியஸ் செக்ஷனில் கலெக்ட் பண்ண டேட்டாஸ், அதாவது ROE, EPS, PU ரேஷியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டில் இருந்து நாங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்திருப்போம். ஸோ அந்த டேட்டாஸை பேஸ் பண்ணி இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமோ, இந்த கம்பெனியில் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமோ, இல்லாட்டி ஷார்ட் டைமில் இன்வெஸ்ட் பண்ணலாமோன்னு சொல்லி நான் கொஞ்சம் கேள்வி மாதிரி கேட்டிருக்கேன். ஸோ இந்த நோட் புக் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் பண்ணும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா அந்த பங்கை வந்து வாங்கலாமான்ட்டா அதுக்கான ஸ்ட்ராங்காக ரீசனையும் தர சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டாக வந்து இந்த ப்ராம்ப்ட் அப்படியே காப்பி பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும், நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கொள்ளலாம். இப்போ உதாரணம் நம்ம பார்த்தீங்கன்னா இதில் வந்து EPS வந்து 20 ரூபா 94% காட்டுது. அதே நேரம் வந்து ரிப்போர்ட்டருக்கு ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கொள்வோம். லங்கா ஐஓசி அனுவல் ரிப்போர்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச்சில் வந்து EPS ஒன்று சர்ச் பண்ணிக்கொள்கிறேன். சர்ச் பண்ணால் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 20 ரூபா 94% வந்து இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி நெட் அசெட்டையும் வந்து செக் பண்ணிக்கொள்வோம். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா 185 ரூபா 30% சொல்லி கரெக்டாக இருக்குது. அதே நேரம் வந்து டிவிடெண்ட் பெர் ஷேரையும் இருக்கா செக் பண்ணிக்கொள்வோம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குது. அதே மாதிரி PO ரேஷியோ, டோட்டல் ஈக்விட்டி அதெல்லாம் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்குது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பேஜ் நம்பரை மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து டவுட் இருந்தால் அதை செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2, செக்ஷன் 3க்கு எல்லாம் ஆன்சர் வரும். ஃபைனான்ஸ் செக்ஷன், அதாவது செக்ஷன் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ரீசனோட வந்து ஆன்சர் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ரீசனில் பார்த்தீங்கன்னா இந்த லங்கா ஐஓசி வந்து உங்களுக்கு லாங் டேர்ம் ஃபோக்கஸில் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். பிகாஸ் அவங்க பார்த்தீங்கன்னா நியூ சேஞ்சஸுக்கு வந்து அடாப்ட் ஆகிறாங்க. இப்போ ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா EV கார் எண்ணிக்கை வந்து கூடிக்கொண்டு வருது.
ஸோ லங்கோயஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃபியூவல் ஸ்டேஷனோட ஈவி காருக்குரிய ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பில் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொழும்புல வந்து 2 இடத்துல இருக்குது. கொழும்பு 7லேயும் இருக்கு. அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வத்தலையிலேயும் வந்து ஒரு கனப்பட்டி என்ற ஒரு ஏரியாலேயும் வந்து அவங்களோட ஃபியூவல் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ லங்கோயஸில் வந்து அங்கே இன்வெஸ்ட் பண்ணால் ஃபியூச்சர் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து எங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த நோட் புக் எல்லாம் வந்து எங்களுக்கு சம்மரி பண்ணி தருது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபைனான்ஸ் ரிப்போர்ட் அப்லோட் பண்ணி சரியான ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து டிசிஷன் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா வீடியோ. இப்போ உங்களுக்கு ஐடியா வந்துருக்கு நம்புறேன் எப்படி வந்து ஃபண்ட் அனாலிசிஸ் மேற்கொள்றான்னு சொல்லி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி இன்ஃபார்மேட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வரணும்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ நண்பா.